கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நம்மளை பணம் கொடுத்து விலகி வாங்க பார்த்தாங்கல்ல, நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற மனதில் மக்கள் இருக்காங்க. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. பெரியார் பேரை சொல்லி, எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி, அண்ணாவோட பேரை சொல்லி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, எல்லாருமே பொதுவாக. அது இனிமேல் அது நிற்காது. மக்களை விலை கொடுத்து வாங்கிய பழக்கப்பட்டவங்க இந்த முறை தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சேன். அது நடந்திருக்கு. மக்களுக்கு அது தரேன், இது தரேன், பொருளாகவும் சரி பணமாகவும் தரேன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றலாம்னு நினச்சாங்க. அது இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய மாற்றம், வெற்றியாக நான் கருதுறேன். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த திமுகவுடைய ஆட்சி மக்களுக்கு வெறுப்புணர்வை கொண்டு வந்தது, அதிருப்தியை கொடுத்தது. அதனால தான் மக்கள் போய் இவ்வளோ தூரம் போய் அதை வாக்களிச்சிருக்காங்க. விஜயுடைய முகவெறியிலையோ அதுலேயோ இல்லை. இந்த கூட்டம் வாக்கா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும் கிடையாது, தொண்டர்கள் மட்டும் கிடையாது, வாக்காளர்கள் அப்படிங்கிறதையுமே ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. மக்களை அரசியலுக்குள்ள பங்கெடுக்கவே விடலை அவங்க. திராவிட மாடலுங்கிறது எல்லாமே ஊடகங்களை விலைக்கு வாங்கிடுறது, அதுவும் சமூக ஊடகங்கிறது மிக முக்கியமாக அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை. அதை கூட ஒரு கூலி ஆட்களை வச்சுக்கிட்டு நேர்மையை பேசுகிறவங்க, உண்மை எழுதுறவங்க எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த செயல்களை செய்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச விலை தான். வணக்கம் சார். வணக்கம்மா. தேர்தல் முடிவுகள், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருந்துச்சு. ஓகே, அரசியல் களம் இப்படி தான் அமைய போகுது அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா பல பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொரு கருத்துக்களும் இருந்துச்சு. தேர்தலுடைய நிலவரம் இதுதான் அப்படின்னு காலையிலேருந்து ஒவ்வொன்றா வெளியாகிட்டே இருக்குது. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? இப்போது நானும் ஒரு குடிமகன் தான். ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் மாதிரி நம்மளும் ஒரு எதிர்பார்ப்போட வாக்குச்சாவடிக்கு போகிறோம். பல நேரங்களில் அது நடைபெறுறது இல்லை. இந்த முறை நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல. நான் ஒரு 22 தொகுதிகளுக்கு நான் பரப்புரை செய்தேன் அதிமுக கூட்டணியில். நான் அப்போவே நான் கவனிச்சிட்டேன் இவ்வளோ பெரிய மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது தெரியுது. அதை நான் என்னுடைய சமூக வலைதளங்களில் கூட நான் அதை எழுதியிருக்கேன். மாற்றம் நடந்தே தீரும். ஆனால் அதிகார பலத்தாலேயோ பண பலத்தாலேயோ அதை மாற்றிட முடியாது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். புரியுதுல்ல? ஆமாம். இன்னொன்று, மக்களை விலை கொடுத்து வாங்கிய பழக்கப்பட்டவங்க இந்த முறை தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சேன், எதுன்னு. அது நடந்திருக்கு. பொதுவாக என்னென்னா, என்ன வேணாலும் செய்யலாம். கடைசியாக மக்களுக்கு அது தரேன், இது தரேன், பொருளாகவும் சரி பணமாகவும் தரேன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றலாம்னு நினச்சாங்க. அது இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய மாற்றம், வெற்றியாக நான் கருதுறேன். அது தேவை. இந்த தேர்தல் மூலமாக கற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற குறிப்பாக திராவிட கட்சிகள் இதை கற்றுக்கொள்ளணும். நான் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பெரியார் பேரை சொல்லி, எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி, அண்ணாவோட பேரை சொல்லி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, எல்லாருமே பொதுவாக. அது இனிமேல் அது நிற்காது. அதை ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இது எதை நோக்கி போகுன்றது நாளைய சிக்கல். இப்போதைக்கு ஒரு மக்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அதில் என்னென்னா, நம்மளை பணம் கொடுத்து விலகி வாங்க பார்த்தாங்கல்ல, நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற மனதில் மக்கள் இருக்காங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் சொன்ன விஷயங்கள்னா, இது எல்லாமே ரசிகர்களுடைய கூட்டம், வாக்காளர்கள் யாரும் கிடையாது, இந்த கூட்டம் வாக்கா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும் கிடையாது, தொண்டர்கள் மட்டும் கிடையாது, வாக்காளர்கள் அப்படிங்கிறதையுமே ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்துருந்தா, வெறும் ரசிகர்களாக பார்த்துருந்தா, பாண்டிச்சேரியில் இது நடந்திருக்கணும். பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தான் வந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இங்கே பக்கத்துலேயே இருக்கும், ஏன் அங்கே மட்டும் நடக்கலை? இத்தனைக்கும் அதிக திரையரங்கு உள்ள ஊர் அது, ஏன் அங்கே நடக்கலை? காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த திமுகவுடைய ஆட்சி மக்களுக்கு வெறுப்புணர்வை கொண்டு வந்தது, அதிருப்தியை கொடுத்தது.
அதனால தான் மக்கள் வந்து போய் இவ்வளோ தூரம் போய் அதை வாக்களிச்சிருக்காங்க. விஜயுடைய முகவெறியிலையும் அதுலேயும் இல்லை. அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் பாண்டிச்சேரிலையும் பண்ணியிருக்கணுமே இல்லையா? அது நடக்கலை. இன்னொன்று, திமுகவையும் அதிமுகவையும் வந்து பிடிக்காதால் ஏன்னா காலமாக பார்த்துட்டாங்க. 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. 2 ஆட்சிகளிலும் வெறுப்படைந்தவர்கள் தாவேகாவை தேடி போயிருக்காங்க அப்படி வச்சு. ஆமாம். ஏன்னா 2வது மிக முக்கியமானது என்னென்னா, மக்களை வந்து அரசியலுக்குள்ளே பங்கெடுக்க விடலை அவங்க. பொதுவாகவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திராவிட மாடலுங்கிறது எல்லாமே வந்து ஊடகங்களை விலைக்கு வாங்கிடுறது. அதுவும் சமூக ஊடகங்கிறது மிக முக்கியமாக அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை. அதை கூட வந்து ஒரு கூலி ஆட்களை வச்சுக்கிட்டு நேர்மையை பேசுகிறவங்க, உண்மை எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த செயல்களை வந்து செய்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச விலை தான் அது. நீங்கள் மக்களை வந்து அரசியல் படுத்தாமலேயே அவங்கள வந்து வெறும் வாக்களிக்கிற ஒரு வெறும் இயந்திரமாக மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தது இருக்குல்ல. அப்போ அந்த மக்கள் எதை தேடி போவாங்க? ஏன்னா இந்த ஊடகங்கள் முழுக்க இதுக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஊடகங்களுடைய கூட்டு சரி. ஊடகங்கள் வந்து பொறுப்பாக அதை வாங்கின பணத்துக்கு தெளிவாக வேலை பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி எந்த ஊடகமும் சொல்லவே இல்லையே. முதலமைச்சர் ஒரு முறை கூட வந்து மக்களை சந்திக்கவே இல்லையே. மக்களை சந்திக்கிறது ஊடகங்கள் மூலமாக. ஊடகங்கிறது மக்களுக்கும் ஆட்சிக்கும் இருக்கிற இடையில் ஒரு ஊடகம் தானே அது. அதை அவங்க செய்யவே இல்லை. மக்களை வந்து அந்த நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் செய்வோம் வாங்கிடலாம்னு நினச்சாங்க. இல்லாட்டா ஒரு அரசாங்கம் வந்துங்க, நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம், எல்லா வளர்ச்சி இந்தியாவிலே முதல் மாநிலம் சொன்னவங்க, எதுக்கு 8000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கூப்பன் கொடுக்குறீங்க? அதை தான் சாதனையாக சொல்லி கேட்டாங்க ஓட்டு. சொல்லுங்கள். அவங்க சாதனைலாம் எதுவுமே கிடையாது. அதை போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையும். அப்போ அவங்களுக்கு ஒரு தன்மான சிக்கலாகுது அங்கே. அது இந்த தலைமுறை இருக்குல்ல, இளைய தலைமுறை, அது ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க. என்னென்னா, உங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு அதை தரோம் இதை தரோம் எல்லாம் செய்கிறோம், பணமும் தரோம், இப்படி சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அது இந்த காலத்தில்? அப்போ ஒவ்வொரு இளைஞர் கூட்டமும் அவங்க வீட்டில் இருந்தவங்கள அவங்களால முடிஞ்சதை மாற்றிட்டாங்க. அதுதாங்க நடந்தது. நான் வந்து கண்கூட பார்த்தேன். முதல்ல வந்து பணமே தரலை. நான் ஒரு தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் கிராமத்தெல்லாம் போனேன், எல்லா இடம் போனேன். பணம் தரலை. அந்த கட்சி என்ன கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், அவங்க கொடுக்கலாம் கொடுக்க வேணாம். அப்போ முதல்ல எந்த கட்சி கொடுத்தது பணத்தை? எந்த கட்சி அதிகமாக கொடுத்தது? அப்போ அதுக்கு விழுந்த அடி தான் அது. எங்களுக்கான அரசியலை நீங்கள் எங்களை செய்யவே விடலையே, எங்களுக்கு தரவே இல்லையே, நாங்கள் கேட்குறது இது இல்லை, நல்ல ஆட்சி தான் அப்படிங்கிறதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த தோல்வியிலேயே வந்து உற்று கவனிக்க வேண்டிய தோல்வி அப்படின்னு பார்க்க போனால் 5 வருடம் தமிழகத்தை ஆண்ட முதல்வர் இப்போ எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுதான் நான் இது எப்படி சொல்ல முடியும்? என்னென்னா, அவர் வந்து ஊடகங்களோட பாதுகாப்போடவே ஆட்சி நடத்தினார். தன்னுடைய அதிகாரம் மக்களுக்கு இதை செய்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இல்லை. கையில் அதிகாரம் இருக்குது, ஊடகங்கள் பக்கத்தில் இருக்குது, நம்ம என்னவும் செய்யலாம்னு நினச்சாங்க. அதுக்கான அடி தான் இதெல்லாம். அது ரொம்ப இது ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து தாவேக்கா வந்து பெரும்பான்மை இடத்த பிடிச்சிருக்கு, அது நல்லது இல்லை இடத்துக்கே நான் பேசவில்லை. இது நாளைய சிக்கல். அதை பற்றி பேசணும்னா நம்ம ஒரு இன்டர்வியூவே பத்தாது, அது வேறு. ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த திமுகவுக்கான தோல்வி என்பது இருக்குல்ல, ஆட்சி பறிப்போய் இருக்குல்ல, அது கூட இருந்த அத்தனை அமைச்சர்களும் எல்லாம் 3/4 பேர் காலியாகிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லார் கையிலும் இல்லாத பணமா? எல்லாம் இருக்குது. ஒரு சாதாரண ஏதோ ஆட்டோ ஓட்டுற ஆளுக்கிட்ட ஒரு அமைச்சர் தோக்குறாரு. இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ மக்கள் வந்து
தாங்க நினைக்கிற மாதிரியான அரசு வந்து செயல்படலைங்கிற கோபத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுமே தொடர்ந்து வந்து தனியாளாக களத்தில் இறங்கி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. கடைசி முறை நடந்த தேர்தலில் வந்து மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக கொஞ்சம் முன்னேறி வந்தாங்க. ஓகே, இவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய இந்த ஒரு கள நிலவரத்தில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்க தான் ரொம்ப இழுபறியிலே இருக்காங்க. அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பூஜ்ஜியத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த ஒரு செய்தியை? நாம் தமிழர் முதல்ல வந்துமா, இது வந்து தமிழ்நாடு வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள், நம்முடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு எல்லாமே தமிழ். இதை நீங்கள் முன்னிலைப்படுத்தாமல் திராவிடம் 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 எது நடந்தாலும் அதை கொண்டு போய் திராவிடத்தில் சேர்த்துறது, தமிழுக்கு ஒரு இழுக்கு வரும்போது திராவிடங்கிறது விளைவிக்கிறது. இப்படியாப்பட்ட அரசியலுக்குள்ளே நாம் தமிழர்னு ஒரு பேரை வச்சு ஒருத்தன் வரான். அது எவ்வளோ முக்கியமானது. அந்த வகையில் தான் நான் விஜயை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். முதல் தமிழ்நாட்டையாவது சேர்த்துக்கிறியா முதல்ல, அது சரியா. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும், சீமான் வந்து நண்பர் தான் எனக்கு. நாங்கள்லாம் தொடக்க காலத்திலிருந்து இன்னமும் அப்படி தான் இருக்கோம். சீமான்கிட்ட நான் சொல்லக்கூடியது என்னென்னா, கூட்டணி ஆட்சி இல்லாமல் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது. அந்த நிலை உருவாகிருக்கு அரசியல். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கூட்டணியை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா இவ்வளோ பெரிய அலைக்கு நடுவிலேயே சீமான், அவரோட வயசு என்ன, இன்னும் எத்தனை தேர்தலை சந்திப்பார்? அப்போ நீங்கள் தனியாக தான் நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் வீண், உங்களை நம்பி வந்திருக்கிற இளைஞர்கள் வாழ்க்கையும் வீண், அதுக்கு ஈடேறாமல் போயிடும். அப்போ அதனால் கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறதா முறைன்னு நான் சீமான்கிட்ட பலமுறை அடி சொல்லியிருக்கேன். இப்போது ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து அதிருப்தி பெற்றவர்கள் டிவிகேவை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பேசப்பட்டது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமான் மேலே அதிருப்தி கொண்டவர்களும் தாவிகாவை நோக்கி போயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை, எடுத்துக்க முடியாது. அது இல்லவே இல்லை. என்னென்னா, முதல்ல ஒரு ஆளை அப்புறப்படுத்தி ஆகணும். அது யார்? அதுதான். இப்போ சீமான் அப்புறப்படுத்தி ஒன்றாக போகிறதில்ல, சரியா? அது யாரால் முடியும் இப்போதைக்கு? அதை நோக்கி மக்கள் போனது தான். அப்படியா கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றமாக தான் இந்த ஒரு. அதுதான் நீங்கள் அதுதான் இப்போ வந்து விஜயின் அப்படி தான் எப்போவுமே ஒரு ஒரு 2 பேர் வராங்க, 2 பேரும் மக்களுக்கு எதிரான ஆளாக இருக்காங்க அப்படின்னா, முதல்ல எவன் பலமாக இருக்க வந்து மக்களுக்கு முக்கியமான எதிராக அவனை முதல் முடி, அப்புறம் இன்னொருத்தனை வச்சுக்குவோம். இதுதானே இப்போ நடைமுறையில் இருக்கிறதானே. அப்படி தான் இதை பார்க்குறேன். அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய கலவையான விமர்சனங்களை பெற்ற ஒரு கட்சினா பாமகவையுமே நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுமே ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்கு வங்கிகளை வந்து வாங்கிட்டு இருக்கிறத வந்து களத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த கட்சியோட பயணித்திருக்கீங்க. அந்த தேர்தலினுடைய வெற்றிகளை, அந்த கட்சியினுடைய வெற்றிகளை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அது வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு பெற்றுத்தந்த மாதிரி, இந்திய சமூகத்துக்கு பெற்றுத்தந்த மாதிரி எந்த கட்சியில் இத்தனைக்கும் அதிகாரத்தில் வராமலே, ஒரு பெரிய அதிகாரம் கிடைக்கல, கிடைச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முறையாக பயன்படுத்தி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அன்புமணி சாதிச்சிருக்கார். நீங்கள் இந்த தேர்தல் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 18 தேர்தல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல். அதில் எத்தனை சுகாதார அமைச்சர்கள் வந்திருப்பாங்க? யார் பேரையாவது சொல்ல முடியும்? இப்போ இருக்கிறவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? அன்புமணி பேரை தான் நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சமூக நீதி அவங்க நிலைநாட்டியிருக்காங்க, எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் சாதாரண கட்சி கிடையாது. சும்மா ஏதோ போகிறவர் மக்களுக்கு எந்த சிக்கல்னாலும், விவசாயிகள் பிரச்சனையா, நதிநீர் பிரச்சனையா, மொழி பிரச்சனையா, எந்த பிரச்சனையா முதல்ல போராட்டம் பண்ணுறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். சரிதாங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொன்று கவனிப்பீங்க, தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய வெற்றி வந்து பெரிய அளவில் இருக்குது, அதிக வாக்கு விகிதம். நீங்கள் வட மாவட்டங்கள் அது இல்லை, பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் சென்னை தவிர்த்து அது காரணம் என்னென்னா, அதிமுக கூட்டணியில் இருக்குது. அவ்வளோ வாக்குகளும் அதிமுக வந்து மேலே வர்ற இடங்கள் எல்லாம், முன்னணியில் இருக்கிற இடங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வட மாவட்டங்கள் தான். பாமக பலமாக இருக்கிற இடங்கள் தான். இதிலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அது இன்னும் பலமாக இருக்குது. ஓகே, பாமகவினுடைய பலம் இன்னும் கூடுதலாக இருக்குது. கட்சி வந்து பெரிய பலத்தோடு இருக்குது. இன்னொன்று,
பாமக கடந்த 5 முறை தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த தேர்தலை வந்து கட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும், அதுக்கு தான் போராட வேண்டியிருந்தது. அதுக்கே போராட்டம் சரியாக இருந்தது. வேலையே செய்ய முடியல, அவ்வளோ குடைச்சல்கள், அவ்வளோ நீதிமன்றம் ஏற வேண்டியிருந்தது. அதையும் தாண்டி மக்களுக்கு தெரியும், இல்லை இதை நம்ம இந்த கட்சியை காப்பாற்றி ஆகணும்னு தான் வாக்களிக்கிறாங்க. ஒருவேளை வந்து இந்த தந்தையும் மகனும் 2 துருவங்களாக பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு சேர இணைந்திருந்தாங்கன்னா இந்த வெற்றி இன்னும் கூடுதலாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் உழைப்பு இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கேட்டால் முன்னை விட இப்போ வந்து பலமாக இருக்குது கட்சி பலம். ஏன்னா கட்சியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். நீங்கள் அதிமுக வாக்களித்தவங்க, திமுக வாக்களித்தவங்கெல்லாம் இந்த முறை பாமகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம். இந்த 2026 தேர்தல் களத்தினுடைய சூடு வந்து இன்னைக்கு நேற்று பிடிக்கல, கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சது. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இன்றைய தினத்தினுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 2 வருஷமாவே எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. இன்றைய நாள் முடிவு என்னவா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்றைய நாள் முடிவு வந்து ஒரு 60 ஆண்டு காலமாக வந்து ஒரு உங்களுக்கே புரியும், ஒரு ஒரு குடும்பத்தினுடைய நீட்சியாக வந்த ஒரு பரம்பரை அரசியல் முடிவுக்கு வந்திருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய பெரிய காரியம். அது விளையாட்டு இல்லை, அது அப்படி தான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் அப்படின்னாலே பிரதான கட்சிகளாக இருக்கிறது திமுக, அதிமுக. இந்த முறை புதுசாக வந்த ஒரே ஒரு தனிநபர், எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுடைய உதவியும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்கல்ல, 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி, 55 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி, எல்லா கட்சியுமே புறக்கணிச்சுட்டு நடு ஆளாக ஒருத்தர் நிற்கிறாரு. இந்த 2 கட்சிகளுடைய நிலை இனி வரும் அரசியல் தேர்தல் களத்தெல்லாம் எப்படி இருக்க போகுது? புதுடெல்லியில் ஒன்று நடந்துச்சு இல்லை, 55 ஆண்டுகளாக ஆட்சி புரிஞ்ச காங்கிரஸ் பாஜகவை வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு தொடப்பம் சின்னத்தை வச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சார்ல, அதுதான் அங்கே நடந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் மேலே நம்பிக்கை வச்ச வரைக்கும், அடுத்தடுத்த மாநிலங்களில் மக்களோட நம்பிக்கை பெற வரைக்கும், அடுத்தடுத்த மாநிலங்களில் ஹரியானா, இது போன்ற பஞ்சாப், இங்கெல்லாமே அவர் வெற்றி பெற்றார். அப்புறம் பல சிக்கல் வந்துச்சு. விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குதுல. விஜயனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அடுத்த தேர்தலில் திமுக வந்து இந்த இடத்த பெறுமா, இல்லை இதை விட அதிகமாக பெறுமா, இல்லை அதிமுக முன்னிலை வைக்குமாங்கிறதெல்லாம் விஜய் கையில் இருக்குது. ஆமாம், விஜய் கையில் வந்து வெல்றது மட்டுமே இல்லை. ஏன்னா இது இப்போ நாங்களாம் வந்து நம்மலாம் வந்து படைப்பாளிகள் எழுதுவோம். எனக்கு எந்த கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தவறு செய்தாலும் தப்புன்னு சொல்கிறாள் நான். ஏன்னா அந்த கட்சியில் என்ன வேட்பாளராக நிற்கும் போதே அப்படி சொல்லி தான் என்னை வந்து சேர்த்தார். நீங்கள் உங்களோட விமர்சனத்தை எப்போவும் நீங்கள் வைக்கலாம், நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக்காதீங்கன்னு சொல்லி தான் நான் போயிருக்கேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த அடிப்படையில் விஜய் வந்து நல்லது செஞ்சால் நம்ம பாராட்டுறோம். அவர் சரியில்லைன்னா சொல்கிறாலும் நம்ம தான். ஏன்னா அவருடைய அரசியல் கூர்மை, இத்தனை படங்கள் 80 படமும் நடிச்சிருக்காரு, ஒரு படத்தில் கூட வெளிப்பட்டதே கிடையாது. அரசியல் பற்றிய புரிதலே அவருக்கு இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த இடைவெளியை சரியாக பயன்படுத்தி வந்திருக்கார். ரஜினிகாந்த் வந்திருந்தால் விஜய்ங்கிற ஒரு ஆளே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? ரஜினி இல்லாததால் தான் விஜய் வரார். அதுதான் அந்த அரசியல். அவருக்கு வந்து இனிமே தான் அவர் உள்ள அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுக்கணும். கூட எப்படிப்பட்ட ஆட்கள் இப்போ இதில் வந்து வென்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த விஜய் மாதிரி, விஜய் சொல்கிறார் நான் அதை மாற்றுவேன் இதை மாற்றுவேங்கிறாரு. அதே மாதிரி ஏன்னா நமக்கு தெரியாது அது. ஆனால் அந்த கட்சியில் இப்போ வென்றிருக்கிற ஆட்கள் எல்லாம் பல கட்சியில் ஒன்று ஆளுங்க. அங்கே சேர்ந்த உடனே தூய்மையாகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை சமாளிக்கிறதே இவருக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் இல்லையா? தவிர கூட இருக்கிற ஆட்கள்லாம் அரசியல் புதிது. அதனால் இனிமேல் தான் அவர் உறக்கம் இல்லாமல் செயல்பட வேண்டிய காலம் அது. இன்றைக்கி நாள் முழுக்க வந்து அரசியல் களத்தில் பலவிதமான வியூகங்கள் கணிக்கப்பட்டுட்டே இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் வந்து தனிப்பெரும்பான்மை பிடிக்கிறார் அப்படின்னா சொல்ல முடியாதுப்பா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய ஒரு நிலை மாறலாங்கிறாங்க. இது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சாத்தியமாங்கிறத விட இதை மக்கள் ஏற்றுக்க முடியாது. மக்களை
அவமானப்படுத்த இதை விட வேறு ஒன்றுமே இல்லை. மக்களை வந்து கேவலப்படுத்துறதுக்கு இதை விட எதுவுமே கிடையாது. என்னென்னா திமுகங்கிற ஒன்று இருக்கவே கூடாது, அழிக்க தான் எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அந்த நிலையில் திமுக தான் தன்னுடைய எதிரின்னு அதிமுக சொல்லிவிட்டு போய் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது இருக்குல்ல, அது அப்படியும் நடக்காது, சாத்தியம் இல்லை. ஓகே, ஒருவேளை தொங்கு சட்டசபை வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட போய் இணைவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் பொதுவாக இப்போ பேசப்படுது. ஆனால் அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருக்கும் பட்சத்தில் பாஜகவை கைவிடக்கூடிய ஒரு நிலை வருமா? அதிமுகலாம் சேராது, கூட்டணியாக போக மாட்டார். என்ன கூட்டணியில் இருக்கிறது வேற, வென்ற பிறகு அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி என்ன பண்ணாலும் முடிவெடுக்கலாம். எந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. இப்படிப்பட்ட கட்சிகளை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து விஜய் அவர்கள் முன் வச்ச விஷயம் வந்து உண்மையான காங்கிரஸ் நம் பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் எந்த பக்கமாவது தடம் மாற வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் தனித்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இப்போ ஏதோ இதில் கேரளாவில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே அவருக்கான செல்வாக்குமே அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் இல்லாமலே போய்கிட்டு இருக்கு. அதனால் அது குறித்து நான் எப்படி சொல்ல முடியும், உங்களுக்கே புரியும் அதனுடைய பலம் என்னங்கிறது புரியும். ஓகே, இந்த கருத்து எல்லாமே வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.